லைக்ஸ் எல்லாம் வரும். ப்ரொமோஷனுக்கு 2800 கட்டியிருக்கிறேன். எவ்வளோ? 2800. இந்த 4 லைக் 2800. 4 பேர் ஒரு நாள் 4 லட்சமா பாரு. தமிழ்நாடு திரும்பி பார்க்க போகுது. யார் இவன் கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றா? அம்மா எதுக்கு எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க? சொல்றா. விடிய விடிய கால் முட்டி எல்லாம் வலிச்சு உடஞ்சி எல்லாமே டான்ஸ் ஆடி இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணா லைக்ஸ் பிச்சுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணோம். கண்ணு வேண்டாடா சாமி, திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. ஆமா, நின்று ஏசிக்கிட்டு தானே வச்சிருக்க? ஆமா, அன்னைக்கு ஒரு ஐடியா சொன்னோம்ல, அது கேட்டியா? கேட்டேன். அது சேல்ஸ் நடந்திருக்குமே. போச்சு. அதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் இந்த வேலையை வந்த? எனக்கு ப்ரொமோஷன் வேண்டாமா? கடைக்கு எத்தனை நாள் தான் ப்ரொமோஷன் பண்றது? கரெக்டு தான், நீ போறதெல்லாம் கரெக்டு தான். பர்சனல் பிராண்டிங் பண்ணணும்னு நினைக்கிற, ஆனா இந்த மாதிரி பண்ணா பர்சனல் பிராண்டிங்கே நடக்காது. எப்படி பண்ணு கேட்டு சொல்லு. டைம் இல்லை, கேட்டு சொல்லு. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய நியூஸ் ரிலேட்டடாக இருக்க நாலேஜ் வந்து மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அப்படி ப்ரொவைட் பண்ணீங்கன்னா மக்கள் உங்களை ஒரு வேல்யூபிளான பர்சனாக பார்ப்பாங்க, உங்கள் கடைக்கு நிறைய சேல்ஸ் கொண்டு வருவாங்க. அப்படி பண்ணாமல் கோமாளி மாதிரி இப்படி விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா, ஜாலியாக ஆடிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வரும்? இன்னும் கோமாளிங்கிற தம்பி அப்படியே தெரியுது. அப்படித்தானே ஆடணும். அப்புறம் அதை தான் சொல்லுவாங்க. இனிமேலாச்சும் ஒரு ரத்த கொதிப்பு காடாமல் உங்களுடைய நாலேஜை மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்க, கரெக்டாக நடக்கும். சரி, கொடுத்துறேன் போங்க, நான் பார்த்துக்கிறேன். தம்பி ஏதோ 4 5 6 போனாலும் பரவாயில்ல, எத்தனை ரூபா ஆனாலும் பரவாயில்ல, அந்த 4 வாங்கிட்டு வந்துடலாம்.